ஃப்ரெண்ட்ஸ், இந்த மும்மொழி கொள்கையை பற்றி எனக்கு தெரிஞ்ச 2 கருத்துக்களை சொல்லலான்னு இருக்கேன். அதுவும் கேட்குறவங்க தமிழர்களாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணாத கேட்குறது மிக அவசியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயும் தமிழுக்கு பதிலாக ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தெலுங்கு இப்படி எதோ ஒன்றா படிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்திய மொழிகள் அல்லாத மொழிகள், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி மொழிகள் கூட படிக்கிறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரி தமிழை தவிர்த்துட்டு, செகண்ட் லாங்குவேஜை தவிர்த்துட்டு இவங்களுக்கு தேவையான லாங்குவேஜை எடுத்து படிக்கிறதுனால அவங்களுக்கு சில சௌகரியம் வருதுன்னு நினைக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க பசங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்குது, தமிழ் வால்யூம் 1 வால்யூம் 2 புக்கு பெருசாக இருக்குது, எங்களுக்கு வேறு லாங்குவேஜ் படித்தா என் பிள்ளைக்கு அதிக டோட்டல் வரும், அதிக பர்சன்டேஜ் வரும், இப்படின்னு தமிழர்களே நினச்சிட்டு இருக்காங்க. தயவுசெய்து தமிழ் 11th 12th கம்பல்சரியாக பிள்ளைங்களை படிக்க வச்சிங்கன்னா அப்போ தான் தமிழ் வளருமே அன்றி நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் பேர் பலகை வேணும், சட்ட திருத்தங்கள் தமிழ் இருக்கணும், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தமிழ் இருக்கணும், தமிழ் படங்களுக்கு தமிழில் பேர் வைக்கணும், இந்த மாதிரிலாம் பேசினா ஒன்றும் உதவாது. 11th 12th வரைக்கும் தமிழ் படிக்கணும், அப்போ தான் இங்கே தமிழ்நாட்டில் எஜுகேட் பண்ண முடியும் தம் பிள்ளைங்களை அப்படின்ற நிலைமை அண்டை மாநிலத்துலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் வரட்டும். இப்போ வேறு ஒன்று இருக்குது இதில் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா, யாரோ ஒருத்தர் வராது, பக்கத்து மாநிலத்துலேருந்து வராது, அவர் தமிழை விட்டுட்டு, ஏன்னா அது ஆப்ஷனலாக இருக்குது இல்லைங்களா, தமிழை விட்டுட்டு படிக்க வச்சு தம் பிள்ளைங்களை 12th வரைக்கும் ஆளாக்கி விட்டு அதுக்கப்புறம் அவரும் இங்கே வந்துடுவார், அவர் பிள்ளைக்கும் இங்கே வேலை வாய்ப்பாயிடும். அப்போ இங்கே நம்மளுக்கு உத்தியோகத்துக்கு போட்டி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் தமிழை கம்பல்சரி ஆக்கிட்டீங்கன்னாக்கா 12th வரைக்கும் என்ன ஆகும், அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களை எடுத்துன்னு இங்கே வந்து வாழ முடியாது, அல்லது அவர் ஊருங்களுக்கு போய் தன்னுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் மனைவி மக்களை பார்த்துட்டு வருவார். இதுதான் நம்மளுக்கு நல்லது. அவருக்கு உண்டான மொழியை நீங்கள் இங்கேயே படிக்கிறதுக்கு இடம் சௌகரியம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவரு பிள்ளைங்களும் போட்டிக்கு வந்துட போது வேலை வாய்ப்பில். ஆகையினால தமிழ் படிக்கிறது கம்பல்சரி டில் 12th. சட்டம் வந்து புதுசாக நான் ஒன்றே சொல்லலை, எத்தனையோ மாநிலங்களில் இந்த சட்டம் ஏற்கனவே அமலில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், இந்த மாநிலத்தில் தமிழ் படித்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாபில் முன்னுரிமை தரணும். ஆகையினால 2 சட்டமோ அல்லது 2 புரிதலோ தமிழுக்கு இருந்தால் போகிறோம். என்னென்னா, ஒன்று 11th 12th கம்பல்சரியாக தமிழ் இருக்கணும். தமிழ்நாட்டில் படிக்கணுன்னாலும் அவங்க தமிழ் படித்தாதான் 11th 12th கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சட்டமும், 2வது தமிழர்களுக்கு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும், தமிழ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 11th 12th அவன் தம் பிள்ளைங்களை தமிழ் படிக்க வைக்க போகிறான். ஸோ இந்த 2 சட்டம் மட்டும் தயவுசெய்து மனசில் வச்சு நீங்கள் எல்லாரும் காலத்தின் அவசியத்தை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கினா போகிறேன். 3வது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆமாம், எல்லாரும் 3வது மொழியை பற்றி பேசுகிறீங்களே, ஒரு மொழி பேச தெரிஞ்சால் பத்தாதா எனக்கு? அதை நான் வேறு சர்டிஃபிகேட்டில் வேறு எழுதணும், அதை வேறு நான் படிக்கணும், அப்போ தான் எனக்கு அந்த மாநிலங்களில் எனக்கு போய் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அதெல்லாம் இல்லையே. எனக்கு பேச தெரிஞ்சால் போகிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு மொழி பேச தெரிஞ்சால் போகிறோம். அது மொழி இந்திய மொழியாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு மொழிகளாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா ஒரு மொழி பேச தெரிஞ்சால் போகிறோம். அதை நான் ஸ்கூல் டைம்லேயே இருந்து படிச்சுக்கணும், சர்டிஃபிகேட்லேயே வந்துக்கணும், எனக்கு எழுத தெரியணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. தேவையில்லாத இந்த 3வது மொழி பிரச்சனை இல்லை. நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைங்க மேலே தலையில் இந்த 3வது மொழியை வெயிட்டையும் வைக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் தமிழை ஸ்கிப் பண்ணிவிட்டு எத்தனை தலைமுறை இன்றைக்கி போயிருக்குன்னாக்கா, தமிழ் சரியாக படிக்க தெரியாத, எழுத தெரியாத பசங்க நிறைய பேர் நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் இறங்கினாலே பார்க்கலாம். அதனால் அந்த மாதிரி நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அரசு நம்மளுக்கு சட்டம் ஏற்றணும். அப்போ தான் தமிழர்களுக்கு தமிழ் வளர்க்கவும் முடியும், தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பும் இங்கே கிடைக்கும், அல்லது வேலை வாய்ப்புக்கு போட்டியும் நமக்கு இராது. இல்லைப்பனா நம்மளுக்கு வட மாநிலம்னு நான் பேசலை, பக்கத்து மாநில ஆளுங்க கூட இங்கே வந்து வேலை வாங்கிட்டு நம்மளுக்கு போட்டியாக தான் இருப்பாங்க. கேட்டால் அவங்க ஆதார் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, எல்லா கார்டும் தான் வச்சுன்னு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு, தமிழ் படித்தவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இருக்கணும். ஏற்கனவே இந்த சட்டம் எத்தனையோ மாநிலங்களில் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டு கவர்மெண்ட் உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாப்ஸையும் நம்ம மீதி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு கொடுத்துட்டு அப்போ நம்ம என்னதான் வேலை செய்ய போகிறோம்? ஆக தமிழ் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கா உங்களுக்கு முன்னுரிமைன்னு சட்டம் வந்துடுச்சுனாக்கா தானாக பேரண்ட்ஸு தமிழ் படிக்க வைப்பான் 11th 12th வரைக்கும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைங்களும் தானாக அரசு வேலை வாய்ப்பில் போய் உக்காரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணாதான் தமிழும் வளரும், நம்ம பொருளாதாரமும் உயரும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்பெண்டர் வராங்க அங்கேருந்து,
இங்கே இருந்து மேஸ்திரிங்க வராங்க இப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. கிடையாது. நல்ல கல்வி தகுதி உடைய வேலை வாய்ப்புகளில் கூட நம்ம தமிழ் ஆளுங்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க. பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு புடி மேலே போய் ஒரு உண்மையை சொல்கிறேன். அரசு வேலை வாய்ப்பில் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வேற்று மாநிலங்காரங்கள் உட்கார்றதுக்கு இங்கே ரொம்ப ஏதுவான நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்படி தமிழ்நாட்டில் வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்பை நம்ம உரிமையை நம்ம போராடி பெற வேண்டிய தருணத்தில் நம்ம நிற்கிறோம். அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம மத்திய அரசு வேலை வாய்ப்பில் நம்ம பங்கு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். மூணாவது தனியார் எவனா தொழிற்சாலை ஆரம்பித்தா நம்ம அதில் முக்கியமாக அதிகமாக முன்னுரிமையில் இடம் பெறணும். நான் இப்போ தொழிலுங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஒரு தொழிற்சாலை எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்தாங்க. அதில் தனியாக ட்ரெயினில் வராங்க, உங்களுக்கு அண்டை மாநிலத்துலேருந்து வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக போகிறாங்க வீக்லி ஒன்ஸு தான் ஊருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது தொடங்குகிற தனியார் நிறுவனங்கள்லாம். அதனால் ஒரு தமிழரும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்களை 12th வரைக்கும் தமிழ் கம்பல்சரியாக படிக்க வைக்கணும். ரெண்டாவது, ஸ்கூல்ஸ்லையும் 12th வரைக்கும் தமிழ் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கும் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். தேர்ட் லாங்குவேஜ் இல்லை, நீங்கள் 4th இல்லை 5th இல்லை 6th லாங்குவேஜ் கூட நீங்கள் எதை ஒன்றா படிக்க வச்சுங்க. ஆனால் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் கம்பல்சரியாக படிக்கணும் அப்படின்ற சட்டம் வரட்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவர் படிக்கணும்னா தமிழ்நாட்டில் அவர் தமிழ் படிக்கட்டுமே. 12th வரைக்கும் என்ன கெட்டு போச்சு? இந்த சட்டமும் கூட எத்தனையோ மாநிலங்களில் இருக்குது. நான் ஒன்றே புதுசாக சொல்ல இல்லை. ஆக தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் 12th வரைக்கும் தமிழ் படிக்கிற கட்டாயம்ன்ற சட்டமும், இது ரெண்டும் மிக அவசியம். இது ரெண்டும் காலத்தின் கட்டாயம். நன்றி, வணக்கம்.